மறைமாவட்ட குருக்களின் பாதுகாவலராக இருக்கின்ற இந்த புனிதர் வழியாக நீங்களும் உங்கள் பங்கு தந்தையர்களுக்காக மறைமாவட்ட குருக்களுக்காக ஜெபிக்க வேண்டுகிறேன். எனக்கு இந்த மரிய வியானியை மிகவும் பிடிக்கும். ஏன் இந்த மரிய வியானியை எனக்கு பிடிக்கும் என்று சிந்திக்கின்ற போது, அவர் ஆர்ஸ் என்ற பட்டணத்திற்கு சென்ற போது அங்கு பாவம் நிறைந்திருந்தது. அங்குள்ள மக்கள் எல்லோருமே கடவுள் வேண்டாம், ஆலயம் வேண்டாம் என்று வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தன்னுடைய வாழ்வால், குறிப்பாக அவர் பாவ சங்கீர்த்தனம் என்று சொல்லப்படுகின்ற ஒப்புரவு திருவருட்சாதனத்தின் வழியாக கிறிஸ்தவத்தை அந்த மக்களுக்கு அவர் அறிவித்தார். அந்த மக்கள் கிறிஸ்துவை அறியபடியாகவும், அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியாகவும், அந்த கிறிஸ்துவுக்காக வாழும்படியாகவும் அந்த மக்களை அவர் மாற்றினார். நான் திருத்தொண்டராக இருந்தபோது என்ன ஒரு வார்த்தையை, வாக்கு தத்துவத்தை என்னுடைய வாழ்விற்காக எடுக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த போது ஒரு அருட்பணியாளரோடு நான் பேசினேன். அவர் சொன்னார், நீ எதற்காக சாமியாரா வந்த என்று கேட்டார். நான் சொன்னேன், எங்க ஊர்ல எல்லாம் எல்லாருமே கிறிஸ்தவத்தை விட்டுட்டு, கத்தோலிக்க கிறிஸ்தவத்தை விட்டுட்டு வெளியே போயிட்டு இருக்கிறாங்க. நான் ஒரு ஃபாதரா மாறி இவர்களை எல்லாம் இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்பது எனது ஆசை என்று சொன்னார். அப்பொழுது அவர் லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 10வது வார்த்தையில் சக்கியனுடைய வீட்டில் வைத்து ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை, இழந்து போனதை தேடி மீட்கவே என்ற அந்த விருது வாக்கை என்னுடைய வாழ்வினுடைய வாக்காக நான் எடுத்துக்கொண்டேன். இதே போன்றுதான் அந்த ஆர்சு பட்டண மக்கள் எப்படித்தான் வாழ்ந்தாலும் அவர்களை கிறிஸ்துவை நோக்கி இழந்து போய் இருந்த அவர்களுடைய வாழ்வை கிறிஸ்துவுக்காக அந்த ஒப்புரவு என்ற திருவருட்சாதனத்தின் வழியாக இவர் கொண்டு வந்தார். இரண்டாவதாக, இந்த மரிய வியானை எனக்கு ஏன் பிடிக்கும் என்றால், அவர் மிக அழகாக அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு கதையில் சொல்லப்படும், நான் ஆலயத்திற்குள் சென்றேன், நான் ஆண்டவரை பார்த்தேன், அவர் என்னை பார்த்தார், அவ்வளவுதான். இந்த நாட்களிலே நம்முடைய ஜெபங்கள் என்பது விண்ணப்பங்களுடைய ஜெபங்களாகவும், நிபந்தனைகளுடைய ஜெபங்களாகவும், அல்லது ஒரு கோரிக்கையினுடைய ஜெபங்களாகவும், அல்லது அக்ரிமெண்ட் அடிப்படையில் கடவுளே நீர் எங்களுக்கு இதை தந்தால் நான் உனக்கு இதை தருவேன் என்று சொல்லப்படுகிற ஜபங்களாகவும் இருக்கின்ற நேரத்தில் இந்த மரிய வியானி நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம், நீ இடைவிடாது ஜெபி, கடவுளை பார்த்து மன்றாடு, அவர் உனக்கு தேவையான அனைத்தையும் தருவார் என்று சொல்லுகிறார். எனவே அன்பு இறை மக்களே, நாம் இந்த மரிய வியானியிடம் இருந்து ஜெபிக்கின்ற பிள்ளைகளாகவும் தாழ்ச்சி நிறை உள்ளம் கொண்டவர்களாகவும் வாழ்வோம். அதன் வழியாக கிறிஸ்தவத்தை நம் வார்த்தையால், நம் வாழ்வால், நம்முடைய செயல்களால் பிறருக்கு எடுத்துரைப்போம். அனைவருக்கும் நன்றி.